இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் யூனிட்டுக்கான 1 மார்க் வந்து பார்க்கலாம். இன்கம் டேக்ஸுங்கிறது வந்து என்னென்னா ஒரு டைரக்ட் டேக்ஸ். இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி 1961 பர்சனோட செக்ஷன் என்னென்னா செக்ஷன் 231 தான் வந்து அவங்களுடைய செக்ஷன். ஸோ ஃபினான்ஷியல் இயர் இமிடியட்லி ப்ரெசீடிங் த அசஸ்மெண்ட் இயர். இப்போது ஃபினான்ஷியல் இயரை வந்து இமிடியேட்டாக நம்ம என்னவா வந்து கன்சிடர் பண்ணுவோம்னா அசஸ்மெண்ட் இயரோட வந்து நம்ம டேக்ஸு வந்து எப்போ பே பண்ணுவோம்னா ப்ரீவியஸ் இயரோட டேக்ஸை பே பண்ணுவோம். ஸோ நமக்கு ப்ரீவியஸ் இயர் தான் ஆன்சர். ஸோ basic residential status, the assessee are divided into how many categories. மொத்தம் எத்தனை டைப்பான கேட்டகரிஸில் அசஸ்ஸி வந்து இருக்காங்க? 3 டைப்பாக இருக்காங்க. என்ன அசஸ்ஸினா ஆர்டினரி அசஸ்ஸி, ரெப்ரசன்டேட்டிவ் அசஸ்ஸி, அசஸ்ஸி இன் டிஃபால்ட்னு மொத்தம் 3 இருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பேண்ட் த சிடிடி அப்படின்னா என்ன? சென்ட்ரல் போர்டு ஆஃப் டைரக்ட் டேக்ஸஸ். Tax Act exempted incomes have been maintained. செக்ஷன் 10 படி தான் இவங்க வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. இன்கம் டேக்ஸ் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோட செக்ஷன் என்னன்னா செக்ஷன் 23 to 27. அடுத்ததான் 8th கிராஸ் ஆனுவல் வேல்யூலேருந்து நம்ம முனிசிபல் டேக்ஸ் வேல்யூ வந்து மைனஸ் பண்ணோம்னா நமக்கு நெட் ஆனுவல் வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக முனிசிபல் ரெண்டல் வேல்யூலேருந்து ஃபேர் ரெண்டல் வேல்யூ வந்து நம்ம மைனஸ் பண்ணோம்னா நமக்கு இஆர்வி கிடைக்கும், அதாவது எக்ஸப்டட் ரெண்டல் வேல்யூ வந்து கிடைக்கும். ஸோ இப்போ அடுத்தது எக்ஸ்பேண்ட் வந்து பார்க்கலாம். எம்ஆர்வினா என்ன? முனிசிபல் ரெண்டல் வேல்யூ. எஃப்ஆர்வி ஃபேர் ரெண்டல் வேல்யூ. இஆர்வி எக்ஸப்டட் ரெண்டல் வேல்யூ. 4th ஒன் கிராஸ் ஆனுவல் வேல்யூ. 5th ஒன் ஆர்ஆர்வி ரியல் ரெண்டல் வேல்யூ. 6th ஒன் ஏஆர்வி ஆக்சுவல் ரெண்டல் வேல்யூ. 11வது ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் டேக்ஸ். இப்போ எத்தனை டைப்ஸ் ஆஃப் டேக்ஸ் வந்து இருக்குன்னா 2 இருக்குது. அது என்னென்னா டைரக்ட் டேக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ்னு 2 இருக்குது. அக்செப்டட் ரெண்ட் கேன் நோ எக்ஸீட் ஸ்டாண்டர்ட் ரெண்டல் வேல்யூ. 13வது தி ஆனுவல் வேல்யூ வந்து செல்ஃப் ஆக்குபைடு வந்து பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கிடைக்காது, நில்லாதான் இருக்கும். ஏன்னா அவங்க சொந்த பயன்பாட்டுக்காக எடுத்தால் அவங்களுக்கு எந்த ஒரு இன்கமும் கிடைக்காது. ஸோ அதுங்காட்டி நில். 14th ஒன் இஃப் தி இண்டிவிஜுவல் யூஸிங் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனல் பர்பஸ் ஆஃப் த இன்கம் டேக்ஸபிள். இண்டிவிஜுவல் பர்சன் வந்து அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியான பிஸ்னஸ்ஸு இல்லைன்னா அவங்களோட ப்ரொஃபஷ்னல் பர்பஸுக்காக அவங்க வந்து பயன்படுத்தினாங்கன்னா அது வந்து இன்கம் டேக்ஸபிள். அது எதுக்கு கீழே வரும்னா இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரிப்பேட்டர்ஷிப். 5th கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து அண்டர் செக்ஷன் 24 படி நம்ம அவங்களுக்கு எவ்வளோ வந்து பர்சன்டேஜ் வந்து பண்ணோம்னா 30% வந்து நெட் ஆனுவல் மூலமாக நம்ம வந்து டிடக்ட் வந்து பண்ணுவோம். 16th ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் இன் டிடக்டபிள் இன் 5 இன்ஸ்டால்மெண்ட். 5 இன்ஸ்டால்மெண்ட் மூலியமாக நம்ம டிடக்டபிள் வந்து பண்ணுவோம் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக. அடுத்ததான் 17th அண்டர் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி தி பேசிக் ஆஃப் சார்ஜ் இஸ். இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம பேசிக்காக எதுலேருந்து சார்ஜ் பண்ணுவோம்னா ஆனுவல் வேல்யூலேருந்து நம்ம வந்து சார்ஜ் பண்ணுவோம். 18th அசஸ்மெண்ட் இயரோட செக்ஷன் 2(9). 19th இன்கமோட செக்ஷன் 2(24). 20வது கிராஸ் டோட்டல் இன்கமோட செக்ஷன் வந்து என்னென்னா செக்ஷன் 80(b)(5).